என்னவென்றால் அலங்காரம் என்ற ஒரு வார்த்தை. சொல்லுங்க, அலங்காரம் என்ற ஒரு வார்த்தை. ஸ்தோத்திரம். பைபிள் ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய் என்று ஆண்டவர். நாம் எல்லாரும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவர் வரும் பொழுது அவரை சந்திக்கிற நாம் எல்லாரும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்றுதான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 110 சங்கீதம் 3 வசனம் படிக்கும்போது 110 சங்கீதம் 3 வசனம் படிங்க. நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவருமாய் இருப்பார்கள். பராக்கிரமான நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்களா? அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அந்த நாள் எது? இயேசுவின் வருகை நாள் தான். ஆண்டுடைய வருகையின் நாளிலே நாம் எல்லாரும் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். இதுதான் வேதம் சொல்லுது. அடுத்து இன்னொரு படிக்கும்பொழுது வெளிப்படுத்தல் 21 அதிகாரம், வெளிப்படுத்துதல் 21 அதிகாரம் 2 வசனம் படிக்கும் பொழுது அங்கு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி என்று அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது. படிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட புருஷன் யாரு? இயேசு. அப்போ சபையாகிய நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். அலங்காரம் எல்லாரும் சொல்லுங்க. பைபிள்ல நிறைய இடத்துல இந்த அலங்காரத்துக்கு பியூட்டி என்றுதான் இங்கிலீஷ் சொல்லப்படுது. அலங்காரத்துக்கு நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல உபயோகப்பட்ட வார்த்தை என்ன என்றால் பியூட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அலங்காரம் நம்மை பியூட்டி அழகாய் மாற்றுகிறது என்றுதான் நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும்? அலங்காரம் என்னன்னு அப்புறம் சொல்றேன். ஏன் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு 2 அர்த்தம், 2 காரணம். ஒன்று, இயேசுவை சந்திக்கும்படி நீ அலங்கரிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இயேசுவோட நியாய தீர்ப்பிலே நீ தப்பிக்கும்படி அலங்கரிக்கப்பட வேண்டும். 2 காரணம். சொல்லுங்க, முதல் காரணம் என்ன? இயேசுவை சந்திக்க அலங்கரிக்கப்பட வேண்டும். பாருங்க, ஒரு கல்யாண வீடு, பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வர்றாரு. பொண்ணு தூங்கு மூஞ்சியோட பல்லு தேக்கம் கொண்டு நிறுத்துவாங்க. வந்து எப்படி நிறுத்துவாங்க? கொண்டு ஒரு அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டு தான் கொண்டு வந்து நிறுத்துவார். இயேசுவை மணவாட்டியாகிய நாம் அவரை பார்க்கும்படிக்கு நாம் எப்படி இருக்கணுமா? அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்பதான் இயேசு சந்திக்க முடியும். அடுத்த காரணம், இயேசு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஒரு ஜட்ஜா வரப்போறார். அந்த நியாய தீர்ப்புல நீ தப்பிக்க வேண்டும் என்றால் நீ அலங்கரிக்கப்பட்டவளா இருந்தால்தான் தப்பிக்க முடியும். ஆமென். இதற்காக அலங்காரம் சபைக்கு தேவை. அதற்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கவனிங்க. அலங்காரம் என்பது பியூட்டி. சபை அலங்கரிக்கப்படுகிற இடம் சர்ச். நாம் அலங்கரிக்கப்படுகிற இடம் எந்த இடம்? சபை. பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்களுக்கு அது தெரியாது. யாராவது இருக்கிறாங்க? பியூட்டிஷியன். ஒரு மணவாட்டி அலங்காரம் பண்ண என்ன கூட்டு போறாங்க? என்ன கூட்டு போறாங்க சொல்லுங்க? பியூட்டி பார்லர். அங்க அந்த அலங்காரம் பண்ற ஆள் பேர் என்ன? பியூட்டிஷியன். ஸ்தோத்திரம்.
நான் சொல்றேன் கவனிங்க. பியூட்டி பார்லர் என்பது சபை. மனவாட்டியாக நம்மை அலங்கரிக்கிற இடம் எது? சபை. எல்லாம் சொல்லுங்க. சபை. நம்முடைய பியூட்டி பார்லர் எது? சபை. இங்க வந்தா நீங்க அலங்காரமா மாறுவ. அது போய் என்ன ஆயிடுச்சு, இங்க வர்றதுக்கு அலங்காரம் பண்ணி இங்க வராங்க, தலைகில மாறிச்சு. பியூட்டி பார்லர் போறதுக்கு அலங்காரம் பண்ணி போவாங்களா, இல்ல அங்கிருந்து வரும்போது அலங்காரம் பண்ணி வருவாங்களா? சொல்லுங்க. ஆம்பளை சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. பியூட்டி பார்லர், நான் பியூட்டி பார்லர் போறேன் ஆனா நல்ல அப்படி பண்ணி போவாங்களா, இல்ல பியூட்டி பார்லருக்கு போறவங்க அலங்காரம் பண்ணி போவாங்களா, அங்கிருந்து வரவங்க அலங்காரம் பண்ணி வருவாங்களா? அதாங்க சர்ச்சு. கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஹல்லேலூயா. சபைக்கு நீ வருகிறாய், இங்கிருந்து போகும்போது ஆண்டவர் உன்னை அலங்கரித்து அனுப்புகிறார். இதான் பியூட்டி பார்லர். பியூட்டிஷியன் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். யார் சொல்லுங்க? பியூட்டி பார்லர் எது? சபை. எங்க பாருங்க, நான் பியூட்டி பார்லருக்கு போறேன், தைரியமா தப்பே கிடையாது. எங்க போறீங்க? நான் பைபிள் எடுத்துட்டு போறீங்க. ஆமா, எங்க பியூட்டி பார்லர் பைபிள். ஞாயிற்றுக்கிழமை எங்க போறீங்க? பியூட்டி பார்லருக்கு போறேன். ஸ்தோத்திரம். பியூட்டிஷியன் யாரு? இங்க இருக்கிற பியூட்டிஷியன் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் உன்னை அலங்கரித்து அனுப்புவார். ஸ்தோத்திரம். என்னென்ன அலங்காரம் என்று நான் அப்புறம் சொல்றேன். மூன்றாவது காரியம், அலங்காரத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன சொல்லி போவோம்? பியூட்டிஷியன் ஒண்ணு, ரெண்டாவது பியூட்டி பார்லர், மூணாவது என்ன? அலங்காரத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள். அது இல்லாம அலங்காரம் பண்ண முடியாது. என்ன பொருள் சொல்லுங்க? அலங்காரம் பண்றதுக்கு முக்கியமான பொருள் லேடிஸ் தெரியாதா உங்களுக்கு? யாரும் சொன்னாங்களே, கண்ணாடி. சத்தமா சொல்லு. எல்லாம் தெரியும், ஆனா தெரியாது அடிப்பாங்க. அலங்காரம் செய்வதற்கு முக்கியமான ஒரு பொருள் என்ன? அதுதான் பைபிள். பைபிள் மேல வைத்து உன் அலங்காரத்தை அலங்கரிக்கக்கூடிய கண்ணாடி தான். எல்லா சத்தமா ஆமென் சொல்லு. பியூட்டி பார்லர் சபை, பியூட்டிஷியன் பரிசுத்த ஆவியானவர், உன்னை அலங்கரிக்கக்கூடிய முக்கியமான பொருள் கண்ணாடி. உன் கையில் இருக்கிற பைபிள். இந்த அலங்காரம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆமென். இன்றைக்கு அலங்காரம் என்று தங்களை ஏமாற்றி தங்களை பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை கிறிஸ்தவர்கள் நாம் இயேசுவை பார்க்கும்படிக்கு அலங்கரிக்கப்பட வேண்டும். பரலோகத்துக்கு போவதற்கு நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். இயேசுவை சந்திக்கும்படி நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை கவனி, இன்னொரு விஷயம். எங்க அலங்காரம் பண்றது? எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல வேலை தான். எனக்கு சோத்தாக்கி போடணும், இவங்களுக்கு சோறாக்கணும், அவங்களுக்கு சோறாக்கணும். எங்க எங்க அலங்காரம் படுற மாதிரியா இருக்குது எனக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. சொல்றீங்களா? இந்த புள்ளைகளை பாக்குறதுக்கும் வீடு சோறாக்குறதுக்கும் இதுக்கே கரெக்டா. எங்க என்னால அலங்காரம் பண்ண முடியலையே. நான் இருக்கிற இடம்லாம் கிச்சன் தான். எங்க இருக்க? ஆனா கிச்சன்ல இருந்து கிச்சன்ல இருக்கிறவங்க அலங்காரம் பண்ணாம கிச்சன்ல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு கூட ஒரு பைபிள் ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு? எங்க அலங்காரம் தலை வாரத்துக்கும் நேரம் இல்லை, ஒரு பவுடர் பூசுக்கும் நேரம் இல்லை. எப்ப பார்த்தாலும் இந்த அடுப்படி தான். எப்ப பார்த்தாலும் கவனிமா, எப்ப பார்த்தாலும் அடுப்படி 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 தான். எங்க அலங்காரம் அப்படின்னு நீ கவலைப்படுறியா? உனக்கு ஒரு பைபிள் இல்லையா? பைபிள்ல ஒரு வசனம் எழுதிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நீ அடுப்படியில் இருந்தாலும் வெள்ளினால் அலங்கரிக்கப்பட்ட சிறுகளை போல நீ இருக்கிறார் என்று பைபிள் ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் படிங்க, ஒரு பைபிள் எடுங்களா. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அலங்காரம் பவுடர் கூட போறது நேரம் இல்ல, தலைவாரத்துக்கு நேரம் இல்ல, எப்ப பார்த்தாலும் அடுப்படி அடுப்படின்றாங்க. அவங்க இந்த வசனத்தை சொல்லுங்க. நீ போயிட்டு நீங்கள் உங்களுக்கும் பைபிள்ல ஒரு வசனம் எழுதி இருக்குது. பிரியமான சிஸ்டர், பிரதர், சிஸ்டர், இது ஸ்பெஷல் சிஸ்டருக்கு தான். அருமையான மகளே, பொண்ணே, பவுடர் அடிக்க நேரம் இல்லையா? இதோ உனக்கு வசனம். தலைவார நேரம் இல்லையா? இதோ உனக்கு வசனம். சோப் போட்டு கூட மூஞ்சி கழுவுற டைம் இல்லையா? இதோ உனக்கு ஒரு வசனம். படிப்பா.
நீங்கள் அடுப்பினண்டையிலே கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமா, இது நீங்க தான் ஆக்சுவலி இவர் படிக்கூடாது, நீங்க இந்த சைடு படிக்கணும். இந்த சைடு படிங்க பாப்பா. நீங்கள் அடுப்பின் படியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் பிரியா, நீ அடுப்படில இருந்தா கூட வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல பசும் பொன்னை போல தங்கத்தை போல அந்த சிறகு போல இருக்கிற பிரியா, நீ அம்மா கவலைப்படுற. எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா வேலை வாங்குது, எப்ப பார்த்தாலும் இந்த கைப்பூச்சை பார்த்ததை தேக்கி வைக்குது எங்க வீட்டுல. இதே வேலை பாத்திரம் கழுவுறது, இதே வேலைதான். அலங்காரம் இல்லை என்று கவலைப்படாத, பைபிள் சொல்லுது, உன்னையும் நான் அலங்கரிப்பேன். ஹல்லேலூயா. அடுப்படி, அந்த வார்த்தை பைபிள் எழுதிருக்கு, அது சூப்பரா இல்ல? அடுப்படி, எல்லாரும் சொல்லுங்க. அடுப்படி, அடுப்படியில் இருக்கிற உன்னையும் பைபிள் அலங்கரிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு வந்து எல்லாரையும் அலங்கரிக்கிறார், எல்லாரையும் அலங்கரிக்கிறார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் வந்து உள்ளான அலங்காரத்தை குறித்து சொல்வதற்கு முன்பாக வெளியில உள்ள அலங்காரத்தை பற்றி சில வார்த்தை நான் சொல்லுகிறேன். பைபிள்ல புறம்பான அலங்கரிப்பு என்று ஒரு வார்த்தை சொல்லப்படும். பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுது என்றால், புறம்பான அலங்காரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில அலங்காரத்தை குறித்து பைபிள் சொல்லு. சீக்கிரம் படிப்பா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரம். மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அலங்காரம் தேவைதான், ஆனால் வெளியே இருக்கிற அலங்காரத்தை நீ அதை முக்கியப்படுத்தாத என்றுதான் பைபிள் சொல்ற. நான் சொல்ற கவனிங்க, எல்லாரும் பாருங்க. டீசன்சி வேணும், ஓவரா போயிட்டீங்கன்னா டேஞ்சர். அவங்களுக்கு புரியுதுனாங்க. டீசெண்டா இருக்கலாம், தலைவாறு நீட்டா இரு, ஓகே. ஆனா உன் டீசென்ட், உன் மேக்கப், உன் அலங்காரம் கொஞ்சம் அளவு மேல போச்சுன்னா டென்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வெளியே இருக்கிற அலங்காரத்தை ரொம்ப முக்கியப்படுத்தாத. அதுக்காக பள்ளி தேய்க்காத, மூஞ்சி கழுவாத, சோப் போடாத, தலை வராத, அப்படியே பிசிக்காட்டி மாதிரி சொல்ல வரல. சுத்தமா இருக்க வேண்டும், நீட்டா இருக்க வேண்டும், அழகா இருக்க வேண்டும், மற்றவங்க பார்க்கும்போது அழகா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆனால் அதை காட்டிலும் என்றுதான் பைபிள் சொல்லும். நீ புறம்பான அலங்கரிப்பை அலங்காரமாய் நீ எண்ணாமல். அதனால ரொம்ப அலங்காரம், ரொம்ப பியூட்டி பார்லர் தேவை கிடையாது. டேஞ்சர். எங்கேயாவது உங்களை போய் மாட்டி விட்டுரும். ஸ்தோத்திரம். இப்ப இதை பத்தி இயேசு என்ன சொல்றாரு? இப்ப படிங்க. இயேசு இப்ப என்ன சொல்றாரு என்றால், மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வரும்பொழுது 27, 28ஆம் வசனத்துல இயேசு இந்த அலங்காரத்தை பத்தி என்ன சொல்றாரு ஒரு முறை பார்க்கணும். புறம்பான அலங்காரம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இயேசு இந்த அலங்காரம் பத்தி என்ன சொல்றாரு? வெளிய மாத்திரம் சுண்ணாம்பு அடிச்சிருக்குமா, உள்ள எப்படி இருக்குமா? அது உள்ள எப்படி இருக்குமா? அது செத்து போன எலும்பை போல இருக்கும், சமாதியை போல இருப்பாங்க அவங்க. ஸ்தோத்திரம். ஏன் இயேசு சொல்றாருன்னா கவனிங்க, புறம்பான அலங்காரத்தை காட்டிலும் உள்ளான அலங்காரம் தான் நமக்கு தேவை. இன்னைக்கு எல்லாம் வெளியே தான், உள்ள ஒண்ணுமே இருக்காது. சர்ச்சுக்கு போகும்போது கூட 1.5 மணி நேரம் மேக்கப். என்னத்துக்கு சர்ச்சுக்கு போய் மேக்கப்? அவ்வளோன்னா உங்களுக்கு நம்ம சபையை சொல்ல வரல, பொதுவாக சொல்ல வேணும். எல்லா சர்ச்சையும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்கப் முடிச்சு வேலையை வந்து அவங்க போதும் ஆமேன்னு சொல்லிடுவாங்க. வந்து போச்சு அந்த அலங்காரம்லாம் வீட்டோட முடிஞ்சிச்சு. அப்படி வந்து வெளியே இருந்து ஆமேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அந்த பட்டு போடுவேன்னா, அந்த மேக்கப்னா, பூசுறதுன்னா, தேய்க்கிறதுன்னா. ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், நீ வெளிய அலங்காரத்தை மாத்திரம் பார்த்து உள்ள நீ சரியா பண்ணலனா நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லன்.
ஆமென். வெளிய மாத்திரம் மேக்கப் அலங்காரத்தை நீ வாங்கிட்டு ஆசைப்பட்டு அதை மாத்திரம் செய்து உள்ளான அலங்காரம் நான் சொல்ல போறேன் என்னன்னு அந்த உள்ளான அலங்காரத்தை நீ செய்யாமல் இருப்பாய் என்றால் நீ கிறிஸ்தவன் அல்ல, நீ ஒரு கல்லறை. கல்லறை என்ன? சமாதி. பணம் எரிக்கிற இடம், பணத்தை விற்கிற இடம், சுடுகாடு என்றுதான் அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வெளியான அலங்காரத்தை ரொம்ப முக்கியமா பண்றாங்க. நான் வெளியே பண்ணக்கூடாது சொல்றேன், பண்ணுங்க. ஆனா அதை காட்டிலும் உள்ளானதான் முக்கியம். ஆமென். நீ உள்ள இருக்கிறத ஒண்ணுமே பண்ணாம உள்ள சுடுகாடு மாதிரி உள்ள வச்சுட்டு உள்ள பணத்தை மாதிரி உள்ள வச்சுட்டு வெளியே மாத்திரம் இத்த பண்ணினா ஒரு பிரயோஜனம் கிடையாது என்று பைபிள் சொல்லுது. ஆமென். அலங்காரம் மிகவும் தேவை. ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் பாருங்க, கவனிங்க. பைபிள் சொல்லுது தகுதியான வஸ்திரம் என்று பைபிள் வருது. அலங்காரம் என்று வரும்போது இதை நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு தகுதியான வஸ்திரம் என்று பைபிள் வார்த்தை. படிங்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமென். தகுதியான வஸ்திரம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அலங்காரம் என்றால் ட்ரெஸ் கோட் அப்படிதானே? அதான் அலங்காரத்துல ஒரு பகுதி. ஆனா பைபிள் சொல்லுது தகுதியான வஸ்திரம். கிறிஸ்தவனுக்கு தகுதியான வஸ்திரம். ஆண் தகுதியான வஸ்திரம், பெண் தகுதியான வஸ்திரத்தை அணிந்தாம் உங்களை நீங்க அலங்கரிக்கணும். தகுதி இல்லாத வஸ்திரத்தை நீ உடுத்தி அலங்கரிப்பாய் என்றால் பைபிள் ஒத்துக்காது. நான் சொல்றேன் பாருங்க, பைபிள் நம்ம தலைமுடியை பத்தி சொல்லுது, இதுவா நம்முடைய அலங்காரத்தை பத்தி சொல்லுது, நம்ம ட்ரெஸ்ஸை பத்தி சொல்லுது, நம்ம செருப்பை பத்தி சொல்லுது. எல்லாமே பைபிள் சொல்லி தருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதியான வஸ்திரம். உன் அலங்காரத்துல முக்கியமான பகுதி உன் ட்ரெஸ் கோட். தகுதியான வஸ்திரம். இப்படி சர்ச்சைக்கு போற உனக்கு இந்த வஸ்திரம் தகுதி என்று ஒரு 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 கட்டுப்பாடு இருக்குது. அது போட்டு தான் சர்ச்சைக்கு வரணும், அங்க போனோம், இங்க போனோம். கிறிஸ்தவர். ஆமென். மிகவும் முக்கியமா இருக்க வேண்டும். ஃபேஸ்புக்ல ஒரு ஆளை பார்க்கணும், அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அவன் ஆம்பளையா பொம்பளையா கூட தெரியல. கொண்டை போட்டுக்கிறான், இவ்வளோ பேர் கம்பல் தொங்குது, லிப்டிக் வச்சுக்கிறான், மை பூசினுக்கிறான், சொக்கா மாரி ஒன்று போட்டுக்கிறான், பேண்ட் ஒரு பக்கம் பாவடை மாரி இருக்குது. அதை போட்டு பள்ளி சுற்றிக்கிறான். இவன் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. என்ன காரணம்? ஆணுக்கு தகுதி இல்லாத வஸ்திரம் அவன் தரிக்கிறது. Be careful. அலங்காரம் என்று மோச போவாதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் தகுதியான வஸ்திரம் என்று ஒன்று உண்டு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொம்பளை பார்த்தா ஆம்பளையா பொம்பளைன்னு தெரியல. அவனும் பேண்ட் போட்டுக்கிறான், இவனும் பேண்ட் போட்டுக்கிறான். அவனும் சட்டை போட்டுக்கிறான், இவனும் சட்டை போட்டுக்கிறான். ஒண்ணுமே புரியல. முடி கூட ஆம்பளை மாதிரி வச்சுக்கிறாங்க. இது தகுதியாது. பெண்களுக்கு முடி என்பது மகிமை என்று சொல்லப்படுது. உச்சகட்டமான வார்த்தை மகிமை. உங்க முடிக்கு என்ன பைபிள் சொல்லுது? மகிமை. அந்த மகிமையை பூச்சி இப்படி சுத்தி அப்படி, அந்த மகிமை பூச்சி இப்படி ஆச்சு கொண்ட போது தகுதியான வஸ்திரம் இதுவா எனக்கு என்ற மைண்ட் எப்பவுமே இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் ஆண் வஸ்திரம் தரிக்க கூட பைபிள போடுது. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் சொல்லப்படுது என்றால் இதெல்லாம் அலங்காரத்தின் ஒரு பகுதி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இன்று கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். புறம்பானதை அலங்கரிப்பை தேடுகிறார்கள், உள்ளான அலங்கரிப்பை அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். தகுதியான வஸ்திரம் எது என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவர் உன்னை அலங்கரிக்க ஆசைப்படுறார். நீ அலங்காரமா இருக்கணும் என்ற ஆசை தான் ஆண்டவருக்கு. என்ன அலங்காரம்? சபை உன்னை அலங்கரிக்கும், பரிசுத்த ஆவியானவர் உன்னை அலங்கரிப்பார், உன் கையில் இருக்கிற வேதம் உன்னை அலங்கரிக்கும். அந்த அலங்காரம் தான் இயேசு சந்திக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை பாருங்க, பைபிள் சொல்லுது. இன்னொரு வார்த்தை பார்க்கும் பொழுது பொன்னுக்கு ஒப்பாய் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கிறார்.
வசனம் படிங்க. அது எஸ்ஐ 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. எஸ்ஐஎன் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, பொண்ணுக்கு ஒப்பாய் நான் உன்னை அலங்கரிக்கிறேன். நீங்க போட்டிருக்க தங்கம் போட்டுருக்கீங்களே, அது பைபிள் என்ன சொல்றாரு அர்த்தம் பாருங்க, படிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும், மணவாளன் தங்கள் ஆபரணங்களால அலங்கரிக்கிறது போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும், மணவாட்டி நகையினால் தங்களை சிங்காரிக்கிறது போல, அலங்கரிக்கிறது போல, அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை, அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலும் என்னை உடுத்தி நீதியின் சால்வை நீதியின் சால்வையினாலும் தரித்து அலங்கரிக்கிறார். ஆமென். பாருங்க, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு தங்கத்திற்கு ஒப்பானது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நீதி நீங்க போட்டிருக்கிற தங்கத்துக்கு ஒப்பானது. ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கிறார். நீ போட்டிருக்கிற பொண்ணு ரட்சிப்பு ஒப்பானது. நீ போட்டிருக்கிற பொண்ணு அது நீதிக்கு ஒப்பானது. ஸ்தோத்திரம். இப்படிதான் ஆண்டவர் நம்மை அலங்கரிக்கிறார். ஆண்டவர் அலங்காரத்துல ஆண்டவர் அலங்கரிக்கிற கரெக்ட் தான். அவர் எனக்கு தங்கம் கொடுத்துருக்காரு. என்ன ஆண்டவர் அலங்கரிக்கிறாரே, அவர் என்னை தங்கத்தினால் அலங்கரிக்கிறார், கொடுத்திருக்கிறார். நீதி என்னும் தங்கத்தினால் அவன் அலங்கரித்திருக்கிறார். ரட்சிப்பு என்னும் பொன்னினால் அவன் அலங்கரித்திருக்கிறார். அப்போ புறம்பான அலங்காரத்தை காட்டிலும் உள்ளான அலங்காரம் தான் மிக மிக முக்கியம். அதுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு, சொர்க்கத்திற்கு, இயேசுவிடத்தில் நம்மை கொண்டு போகும். நீ வெளியே எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் அது கடவுளுக்கு நம்மை கொண்டு போகாது. அவன் எல்லாவற்றுக்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒழுங்கை தாண்டி நாம போகக்கூடாது. இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் நான் முடிக்க போறேன். உள்ளான அலங்காரம் என்று சொல்றீங்களே, அது என்ன? 7 காரியம் சொல்ல போறேன். வெளிய அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம். சபை கிறிஸ்தவர்கள் எதை அலங்காரமாய் தரிக்க வேண்டும், எது நம்முடைய அலங்காரம், எது நம்முடைய பியூட்டி என்று ஒரு 7 விஷயம் நான் சொல்ல போகிறேன். அதுதான் உன் அலங்காரமா இருக்க வேண்டும், அதுதான் உன் பியூட்டியா இருக்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, உங்க அலங்காரத்தை மனுஷன் பார்க்கணும், இயேசு பார்க்கணும். சும்மா எனக்காக சொல்லியிருக்கு. உங்க அலங்காரத்தை யாருங்க பார்க்கணும்? மனுஷன் பார்க்கணும், இயேசு பார்க்கணுமா? அப்படியே தலை வர்றீங்க, அப்படியே போய் தோட்டம் முடிச்சுறீங்க. சும்மா தானே? ஸ்தோத்திரம். உங்க அலங்காரத்தை இயேசு பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய அலங்காரம் உள்ளான அலங்காரம் தேவை. அதுதான் இப்ப சொல்ல போறேன். இயேசு உன்னிடத்துல பார்க்க போற 7 அலங்காரங்கள், அதான் இயேசு எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். மனுஷன் பார்க்கிற அலங்காரம் காலில் வச்சா காலில் போட்டா சாயந்தரம் போயிடாது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்பா நல்லா இருப்பா, அழகாக இருப்பா சொல்லிட்டு அவன் போயிடுவான், அவ்வளோ முடிஞ்சு. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இப்ப நான் சொல்ல போகிற உள்ளான அலங்காரத்தினால் நீ சொர்க்கத்துக்கு போவாய், பரலோகத்துக்கு போவாய். அந்த அலங்காரம் உன்னை இயேசுவை பார்க்கும்படி செய்யும். நான் சொல்றேன், கவனிங்க. எப்படி ஒரு கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கும்போது அலங்காரத்தோடு போக முக்கியமோ, அதே போல நீயும் நானும் இயேசுவை பார்ப்பதற்கு அலங்காரம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பொண்ணு கொடுற சீதனத்தை காட்டிலும் அவங்க பண்ற மேக்கப் தான் பணம் அதிகமாகுது. ஏய், கல்யாணம் பண்ணது பார்க்கறான் நீங்க, ஏய் பியூட்டி பார்லர் பச்சா, கல்யாணம் பண்ணவும் பார்க்கல, இன்னும் சோறு ஆளை பார்க்கலாம். ஏய் பியூட்டி பார்லர் பார்த்தேன், உங்க பக்கத்துல பியூட்டி பார்லர், உடனே வந்து நம்ம இதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆமென். கல்யாணம் என்றாலே பியூட்டி பார்லர் தான் இங்க முக்கியம். ஸ்தோத்திரம். அதை தான் நான் ஒப்பாய் சொல்லுகிறேன். நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால், நீ பரலோகம் போக வேண்டும் என்றால், நீ இயேசு பிள்ளையாய் நீ அவர் முன்னாடி நிற்க வேண்டும் என்றால் அலங்காரம் மிக முக்கியம். அலங்காரம் இல்லாமல் கல்யாண பெண் கல்யாண மாப்பிள்ளை பார்க்க முடியாது. அலங்காரம் இல்லாமல் விவாதம் இல்லை. அலங்காரம் இல்லாமல் மணவாட்டி அவள் மணவாட்டி என்று சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கல்யாண பொண்ணு இப்போ கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்துடுறாங்க. கல்யாண பொண்ணு அங்கே இருக்குது.
அவங்களுக்கு கல்யாணம் பண்ண என்ன வித்தியாசம் இருக்கும்? ஐயா சொல்றது 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்துடுறாங்க, அது நடுவில் கல்யாண பொண்ணு கூட நிற்குது. எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? பியூட்டி பார்லர், அலங்காரம், மேக்கப் தான் வித்தியாசம். அதுதான் கல்யாண பெண்ணை தெளிவாய் காண்பிப்பது. வித்தியாசம் காட்டாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நீ, அதான் நான். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கிறிஸ்தவனாய் நீ வாழ்கிறாய். உன்னை வித்தியாசமாய், உன்னை தனிமையாய் அது பிரித்து காட்டுவது தெரியுமா? உன்னுடைய அலங்காரம். ஆமென். அதுதான் இப்ப நான் சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 விதமான அலங்காரம் நமக்கு தேவை. நம்பர் 1, எத்தனை அலங்காரம் தேவை? 7 விதமான அலங்காரம் சபை என்று நமக்கு தேவை. முதல், ரட்சிப்பு என்ற அலங்காரம். சொல்லுங்க எல்லாரும். சங்கீதம் 149 சங்கீதம் 4ஆம் வசனம். படிக்கிறா, சீக்கிரம் படிக்கலாம், எழுதி வைங்க. சங்கீதம் 149 சங்கீதம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது ரட்சிப்பு என்றும் அலங்காரம் மிக முக்கியம். ரட்சிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் மனவாட்டியாய் மாற முடியாது. ஒரு சாதாரண ஒரு ஆளு ரட்சிப்பு இல்லாமல் இயேசுக்கு மனவாட்டியாய் மாற முடியாது. கல்யாணம் பண்ணா மாற முடியாது. ஆமென். படிங்க சீக்கிரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு அலங்காரம். ரட்சிக்கப்படாம கை தூங்க பாப்போம். ரட்சிக்கப்படாம கை தூங்க சீக்கிரம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். எந்த நேரத்தில் இயேசு வந்தால் நீ சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். அலங்காரத்தோடு ஆண்டவரை உட்கார வச்சிருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். முதல் அலங்காரம் ரட்சிப்பு. பாவ உலகத்திலிருந்து, பாவ மனுஷிலிருந்து, கெட்ட ஜனங்களிலிருந்து, கெட்டு போகிற கெட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொள்ற ஜனங்களிலிருந்து உன்னை ஆண்டவர் வேறு பிரிச்சு தனியா வச்சிருக்கிறார். காரணம் ரட்சிப்பு. ரட்சிப்பை கொடுத்து உனக்கு உன்னை அலங்கரித்து வேறு பிரித்து வைத்திருக்கிறார். முதல் அலங்காரம். ஸ்தோத்திரம். இந்த அலங்காரம் இல்லாமல் நாம் இயேசுவை சந்திக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். இரண்டாவது அலங்காரம். இரண்டாவது என்ன? இரண்டாவது அலங்காரம் என்பது பரிசுத்தம். நம்முடைய அலங்காரம். சொல்லுங்க பாப்பா. இல்ல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 29:2 படிக்கிறோம். சங்கீதம் 69:9 படிக்கிறோம். 1 நாளாகமம் 16:29 படிக்கிறோம். 3 வருஷம் ஒரு ஆட்டு படிங்க. ஒருத்தர் சங்கீதம் 29:2 படிங்க. ஒருத்தங்க சங்கீதம் 69:9 படிங்க. ஒரு ஆளு 1 நாளாகமம் 16:29 படிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே. இன்னொரு படிங்க. என்ன வசனம்? 29:2 சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. 1 நாளாகமம் 16:29. 1 நாளாகமம் 16:29. சீக்கிரம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இரண்டாவது அலங்காரம் என்ன சொல்லுங்க பாப்போம்? பரிசுத்த அலங்காரம். பரிசுத்தம் என்பது நம்முடைய அலங்காரம். முதல் அலங்காரம் என்ன? அலங்காரம் என்பது இங்கிலீஷ் என்ன போடுகிறது? பியூட்டி. நீங்க ரட்சிக்கப்பட்ட பியூட்டியா மாறிடுவீங்க. ஆமென். நீங்க ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளையா மாறும்போது நீங்க பியூட்டியா மாறிடுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது உன் அலங்காரம். நீ வெளியே என்ன மேக்கப் போடுறியோ அதை காட்டிலும் இந்த 7 அலங்காரம் உன்னை இன்னும் மேன்மையாய் வைக்கிறது. இரண்டாவது அலங்காரம் பரிசுத்தம். பரிசுத்தம் என்ற அலங்காரத்தோடு தேவனை நாம் என்ன செய்யணும்? நம்ம தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது ஒரு அலங்காரம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை.
பரிசுத்தம் என்ன? பரிசுத்தம், நீ பரிசுத்தமா இருக்கும் பொழுது கடவுளுக்கு முன்பாய் நீ அலங்கரிக்கப்படுகிற, நீ அலங்காரமா இருக்கிற, நீ ஒரு நல்ல ஒரு மேக்கப் போட்டு இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாய். பரிசுத்தம் என்ன? வார்த்தையை சுத்தம், மனதில் சுத்தம், இருதயத்துல சுத்தம். பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அனுபவம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வரும்போது நீங்க என்ன அலங்காரம் மேக்கப் பண்ணிட்டு வரீங்களோ அதை காட்டிலும் பரிசுத்தமான ஒரு இருதயத்தோடு நீங்க வருவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் உன் அலங்காரமாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஸ்தோத்திரம். வேற ஒன்றையும் அவர் பார்ப்பதில்லை. இன்றைக்கு பரிசுத்தம் என்பது எந்த சபையிலும் நாம் பார்க்கவே முடிகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது நம்முடைய அலங்காரம். நம்முடைய ஆராதனையிலே பரிசுத்தம், தேவனை தொழுது கொள்வது பரிசுத்தம், அவரை ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தம், பாடும்போது துதிக்கும்போது பரிசுத்தம். ஸ்தோத்திரம். எல்லா கெட்ட மனசு, கெட்ட வார்த்தை, கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? முடியுமா? அது அலங்காரமே அல்லாத ஒரு மனுஷன், அலங்காரமே இல்லை ஒரு இடத்துல, சாதாரண ஆளை போல கடவுள் முன்பாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது மிகவும் முக்கியமான அலங்காரம். ஸ்தோத்திரம். யாருக்கு இந்த பரிசுத்தம் உண்டாகிறது என்றால் ஜெபம் பண்றவங்களுக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் வேண்டும் என் மனசுல, வார்த்தையில, இருதயத்துல, என் நடக்கையெல்லாம் பரிசுத்தம் வேண்டும் என்றால் யாருக்கு அது கிடைக்கிறது? ஜெபிக்கிறவங்க தான் பரிசுத்தம் கிடைக்கும். பரிசுத்தம் என்றால் உங்களுக்கு சுருக்கமான சொல்றேன் பாரு, ஒரே வார்த்தை, கடவுள் பிரியப்படும் காரியம். சொல்லுங்க. பரிசுத்தம் என்றால் இல்லைங்க, கடவுள் உன்னிடத்துல பிரியப்படுற காரியம் பரிசுத்தம். அவ்வளவு ஷார்ட்டா சொல்லிட்டாரு. அதான் பரிசுத்தம், அதான் கடவுளுக்கு இஷ்டம், அதான் பரிசுத்தம். இதுதான் நம்முடைய முக்கியமான அலங்காரம். ஸ்தோத்திரம். பேச்சில சுத்தம் கிடையாது. நீ 1008 மேக்கப் போடுங்க பிரயோஜனம். வாயில் நல்ல வார்த்தை வராது. எது வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே மற்றவங்க குறை பேசுறது, வாயில சுத்தமே கிடையாது. இதுல மேக்கப்பை 1000 மேக்கப் போட்ட காஸ்ட்லி பவுடர் போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். பொய்ய பேசி பேசி பேசி, கெட்ட வார்த்தை பேசி பேசி பேசி, மற்றவங்களுக்கு குறை பேசி 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 சர்ச்சுக்கு வர நீ யார் தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. யாருங்க அவங்க? இயேசு சொல்லிட்டார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. ஸ்தோத்திரம். வெளியே எப்படி இருக்கிறோமோ உள்ளே அப்படிதான் இருக்கணும். வெளியே சுண்ணாம்பு வச்சா உள்ளே என்ன பண்ணணும்? சுண்ணாம்பு தான் அடிக்கணும். வெளியே பெயிண்ட் வச்சா உள்ளே பெயிண்ட் அடிக்கணும். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் என்பது நம்முடைய முக்கியமான அலங்காரம். இதை மறந்து போடுறது. ரட்சிப்பு என்பது அலங்காரம். இரண்டாவது பரிசுத்தம் என்பது அலங்காரம். மூன்றாவது நான் சொல்றேன், கவனிங்க. மூன்றாவது அலங்காரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது, அங்கு மறைந்திருக்கிற குணங்கள் நம்முடைய அலங்காரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறியாத அலங்காரமாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுளே. ஆமென். ஆமென். என்னவா அது? மூன்றாவது அலங்காரம் சொல்லுங்க. இருதயத்துல மறைந்திருக்கிற குணம், நல்ல குணங்கள். அதான் கிறிஸ்துவனுக்கு அலங்காரம், அதான் பியூட்டி, அதான் மேக்கப். ஊர்பட்ட மேக்கப் வச்சுட்டு நல்ல குணமே கிடையாது. நீங்க அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துவ என்றால் உங்க இடத்துல நல்ல குணங்கள் இருக்கணும். அதான் அலங்காரம். அதான் இயேசு எதிர்பார்க்கிறார். அவங்க தான் இயேசு முன்னாடி போய் நிற்க முடியும். புத்தியே சரியில்லை, குணமே சரியில்லை, வாயில பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. நான் சொல்ல கவனிங்க. பாருங்க, மனுஷன் நாம எல்லாம் கோவம் வரும், வார்த்தையில வரும், எதா இருந்தாலும் மூஞ்சி மாதிரி திட்டிடுங்க. இருதயத்துல அவங்கள பகைக்காதீங்க, இருதயத்துல அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. கோவம் வந்தா மோதிர திட்டிடு, தப்பே கிடையாது. ஆனால் இருதயத்துல மாற்றங்கள் செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். வாயில கோவம் திட்டிடுங்க. இப்போ மகேசுக்கு திட்டுற, வாயில திட்டுற, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். ஆனா இருதயத்துல பகைப்பதோ, இருதயத்துல கசப்பைப்பதோ, இருதயத்துல அவங்களை விரோதம் பண்ணுவதோ ஒருபோதும் கூடாது.
அது மிகவும் ஆபத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குணங்கள் தாங்க அலங்காரம். அது என்ன குணமா? 2 எழுதிக்கிறாங்க. என்ன குணமா? சாந்தம். என்ன குணமா? சாந்தம். சாந்தம் உன்னுடைய அலங்காரம். சாந்தம். அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அலங்காரம் பண்றது யாரு? இயேசுதான். பரிசுத்த ஆவியானவர் அலங்காரம் பண்றார். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நானே. அப்ப நம்ம அலங்காரம் பண்றது அவருதான். ஸ்தோத்திரம். சாந்தம். அடுத்தது என்ன? அமைதல் ஆவி. சாந்தமும் அமைதல் உள்ள. நான் சிலர் பார்த்துக்கிறேன், கவனிங்க. மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்க சாந்தமே இருக்குது. அமைதியாக இருக்க மாட்டேன், குச்சினே இருப்பாங்க. ஏன்னா ஓவர் மேக்கப் போட்டாங்க. வெளியே பார்க்குறாங்க, கல்யாணத்தில் பார்க்குறோம் பாரு, ஓவர் மேக்கப் பயங்கரமாக அவங்க பார்க்கும்போது சினிமா அப்படியே ஆக்டர் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட சாந்தமும் இருக்காது, அமைதியாக இருக்காது. பக்கத்துலலாம் திட்டினா அப்படி பறப்பாங்க அப்படியே. அவங்க அப்போ என்ன சம்பந்தம்? வெளியே இருக்கிற மேக்கப்புக்கு சம்பந்தம் இல்லை, உள்ள இருக்கிற சம்பந்தம். ஸ்தோத்திரம். வெளியே இருக்கிற மேக்கப் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு இடத்துல சாந்தம், அமைதி. சாந்தம் இருக்குதா? அமைதல் இருக்குதா? அதான் என்னுடைய அலங்காரம். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள். சாந்தமா இருக்கிறாய் என்றால் நீ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாய் என்றால். ஆமென். அமைதலா இருக்கிறாய் என்றால் நீ அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். கல்யாணம் பண்றோம்ல, மேக்கப் போட்டு பொண்ணு உகராங்க, கல்யாணம் பண்றோம் பாரு, அந்த 1 மணி நேரம் தான் சாந்தம் அமைதலாம் அங்கதான் பார்க்க முடியும். 1 மணி நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அங்க பொண்ணு இந்த பொண்ணா அப்படி சாந்தம். அம்மா சொல்லுமானா இப்படிப்பட்ட பொண்ணு கட்சிச்சா மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம். அப்பா பொண்ணு எவ்வளவு சாந்தமா இருக்கு. 1 hour கழிச்சு பாரு, 1 hour கழிச்சு பாரு, ரியல் மேக்கப் வெளியே வர பாரு. உண்மையான மேக்கப் வெளியே வர பாரு. அப்போ பியூட்டி பார்லர் மேக்கப் அப்படியே வழி எல்லாம் கரைஞ்சி ஊத்துக்கு பாரு, அதுக்கு அப்புறம் தெரியும் உண்மையான மேக்கப். அதெல்லாம் கரைந்து போகும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சாந்தமும் அமைதியுமான அலங்காரம் மிக முக்கியம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். சாந்தம், அமைதல், இதெல்லாம் இருக்குதா? நம்ம கிட்ட இருக்குதா? எப்படி கொண்டு வருது இதெல்லாம்? சாந்தம், அமைதல். கவனிங்க, பாருங்க. சாந்தமும் அமைதலும் உனக்கு வேண்டும் என்றால் நான் சொல்லிக் கொடுக்க ஒரே வார்த்தை, நல்லா பைபிள் படிங்க. நல்லா பைபிள் படிங்க. உங்களோட வார்த்தைகள்லாம் கட்டுப்பாட்டுல வந்துடும். சாந்தம் பேச ஆளா இருக்க மாட்டீங்க. நல்லா பைபிள் படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தமும் அமைதல் தான் நம்முடைய அலங்காரம். ஒரு அலங்காரத்தை உங்க வீட்டுக்காரர் பார்க்கணும். அவர் திட்டம்போது சாந்தமா இருக்கிறீங்களா? பாஸ்கர் திட்டம்போது ஷீபா அமைதியா இருக்குதா? 2 பேரும் தலை குஞ்சிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அலங்காரம் அதுதான். நீ போடுற மேக்கப் அலங்காரம் கிடையாது. உங்க புருஷன் கோபமா திட்டினாலும் அமைதி, சாந்தம், அதான் உங்களுடைய அலங்காரம். பா, என் மனை எவ்வளவு அலங்காரமா இருக்கிறாங்க. நல்லா தலை சீவி, ஒரு கிளிப்புக்கு 4 கிளிப்பு வச்சு, தலை கிளிப்பு வைக்கணும், மூக்கில் வர கிளிப்பு வச்சு, மூக்கில் என் காதில் அங்கேயும் அங்கே கம்பல் குத்தி, அந்த அலங்காரம் கிடையாது. ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா வாய மூடி அமைதியா இருக்கிறீங்க, அதான் அலங்காரம். ஆமென். விரோதமாய் பேசுறாங்களா, சாந்தமா இருக்கிறாய், அதுவும் அலங்காரம். இதைதான் நம்ம பில்டப் பண்ண வேண்டும். இதுதான் முக்கியம். இதுதான் நம்மை பரலோகம் கொண்டு போகும். இந்த அலங்காரம் தான் இயேசு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 4வது அலங்காரம் என்னவென்றால் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது, 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிக்கும் பொழுது 4வது ஒரு அலங்காரம் என்னவென்றால் மனப்பூர்வம் என்று ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. மனப்பூர்வம் என்பது ஒரு அலங்காரம். ஒரு அருமையா படிங்க, வசனம் படிங்க. 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் படிங்க. நீர் மெல்கிஸ்தேக்கின் முறையின்படி, மேல வசனம் அடிக்கிறப்பா, மேல வசனம் படிங்க. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவருமாய் இருப்பார்கள். இங்க மனப்பூர்வம் என்ற அலங்காரத்தோடு சேர்ந்து சொல்லப்படுற ஒரு வார்த்தையா நாம் இருக்குது. மனப்பூர்வம் அலங்காரம்.
நான் சொல்ல கவனிங்க. கடவுளுடைய விஷயம், சர்ச்சுக்கு வரதா இருக்கட்டும், பைபிள் படிக்கிறதா இருக்கட்டும், ஜெபம் பண்றதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், இதுல நீங்க மனப்பூர்வம் இல்லாமல் செய்தால் அது அலங்காரமே கிடையாது. உங்களுக்கு அலங்காரமாய் மாறவே மாறாது. எது செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யும் போதுதான் அவைகள் உங்களுக்கு அலங்காரமாய் மாறுகிறது. சர்ச்சுக்கு வரீங்களா, மனப்பூர்வமா வரீங்களா, உங்களுக்கு அலங்காரம். ஜெபம் பண்ணும்போது மனப்பூர்வமாய் ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு அலங்காரம். பைபிள் படிக்கும் பொழுது மனப்பூர்வமாய் பைபிள் படிக்கிறீங்களா, உங்களுக்கு அலங்காரம். மற்றவரை நேசிக்கும் போது மனப்பூர்வமாய் நேசிக்கிறாயா, அலங்காரம். மனப்பூர்வமாய் வாயில ஒண்ணு செய்யறது ஒண்ணு, வாயில பேசத்தான், இருதயத்துக்கும் வாய்க்க சம்பந்தமே இருக்காது. எப்படி அலங்காரமா மாறாது? எப்படிங்க அலங்காரமா மாறும்? ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வர வாய் வா வா, இந்த இருதயம் போன்னு வாயில சொல்ற, அதுக்கப்புறம் இருதயம் என்ன சொல்ல, எப்ப போவ எப்ப போவ எப்ப போவ? எப்படி அலங்காரம் இது? சாப்பிடு 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 சாப்பிடுன்ற, ஆனா இருதயம் சோறு போட மாட்டேங்குது. வாய் தான் சொல்லு சாப்பிடு 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 சாப்பிடு, இருதயம் சோறு கொடுக்க மாட்டேங்குது. எப்படிங்க அலங்காரம் இது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வம் அலங்காரம். ஏசு அதை பார்க்கிறாரு. உன் கையை பார்க்கல, எதை பார்க்கறான்? இருதயத்தை பார்க்கிறார். எனக்கு இது மனப்பூர்வமாய் செய்கிறாயா, எனக்கு இது மனப்பூர்வமாய் கொடுக்கிறாயா, இதை மனப்பூர்வமாய் நேசிக்கிறாயா, மனப்பூர்வமாய் பார்க்கிறாயா, மனப்பூர்வமாய் பேசுகிறாயா, மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறாயா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமான ஒரே வழி எதுவென்றால் மனப்பூர்வம் தான் கடவுளுக்கு பிரியமான வழி. நீ எது செய்தாலும் பேருக்காகவோ மனுஷனுக்காகவோ உன்னுடைய புகழுக்காகவோ செய்வாய் என்றால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. கிறிஸ்தவத்தில் பைபிள் அங்கீகரிக்காது. மனப்பூர்வம் மிக முக்கியம். மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்பது, மனப்பூர்வமாய் ஞானஸ்தானம் எடுப்பது, மனப்பூர்வமாய் கடவுளை தொழுது கொள்வது, மனப்பூர்வமாய் கடவுளை தேடுவது, மனப்பூர்வம் மிக முக்கியம். மனசு பூர்த்திகா, முழு இருதயத்தோடு இதை செய்தாதான் நாம் அலங்காரமாய் மாற முடியும். ஒரு அலையை சொல்லுங்க எல்லாரும். அடுத்த காரியம், ஐந்தாவது காரியம் ஐந்தாவது ஒரு அலங்காரம் சொல்ல போறேன். இன்னைக்கு இதெல்லாம் நம்ம விட்டுட்டு வேற எதை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த அலங்காரத்துல நம்ம கண்டுக்கிறதே கிடையாது, கண்ட பாக்குறதே கிடையாது. இந்த அலங்காரம்லாம் எங்க படுது, எங்க செய்யப்படுது? சர்ச்சில். இந்த அலங்காரம்லாம் எங்க நம்ம செய்யப்படுறோம்? நம்ம இந்த பியூட்டி பார்லர்ல தான் செய்யப்படுது. நீங்க வந்திருக்குது பியூட்டி பார்லர். ஸ்தோத்திரம். இங்க வந்தா வெளிய முகமும் அழகாயிடும், இருதயமும் அழகாயிடும். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். வெளியில பியூட்டி பார்லருக்கு போனா கருப்பாகிற மூஞ்ச கொஞ்சம் வெள்ளையாக்கி விடுறோம் பெயிண்ட் அடிச்சு. அவ்வளவுதான். ஆனா இங்க வந்தா இருதயமும் வெள்ளையாயிடும், வெளிய முகமும் வெள்ளையா. இதுதான் ஒரிஜினல் பியூட்டி பார்லர். இருதயம் எப்படி முகம் அப்படியே மாறி. ஸ்தோத்திரம். இங்க போய் பித்தலாட்ட ஏமாத்திரம் ஒண்ணு கிடையாது. யதார்த்தமான ஒரு அலங்கரிப்பு நடக்கிறது. எப்படியாப்பட்ட மனுஷனை மாற்றக்கூடிய ஒரு பியூட்டி பார்லர் இதுதான். உள்ளேயும் மாறுது, வெளியும் மாறுது. ஸ்தோத்திரம். மாறாத அலங்காரம், ஆச்சரியமான ஒரு அலங்காரம் நடக்குதுங்க. ஸ்தோத்திரம். வல்லமையான சக்தியான அலங்காரம் நடக்குதுங்க. செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் தான் பியூட்டிஷியர். அவர் தான் செய்கிறாரு. அவர் செய்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அது மிகவும் அழகாயிருக்கும். இப்போ ஐந்தாவது ஒரு அலங்காரம் எது? நமக்கு தேவையான ஐந்தாவது அலங்காரம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். சொல்லுங்க எல்லாரும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது கீழ்ப்படிதல், சொல்ற பேச்சை கேட்கிறது, பேச்சை கேட்பது. கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம் என்ன? சொல்லுங்க. பேச்சை கேட்கிறது, அதுதான் அலங்காரம். படிப்பா, சீக்கிரம் படிங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆமென். கீழ்ப்படிந்து அலங்கரிப்பது. கீழ்ப்படிதல் அலங்காரம். வீட்டுல யார் பேசி கேட்கறது இல்ல.
ஆனால் மேக்கப் பண்ண 1 மணி நேரம் மேக்கப். வீட்டில் யார் பேச்சும் கேட்கறது இல்லை. மேக்கப் டப்பா மட்டும் இவ்வளோ பெருசாக இருக்கும். என்ன பிரயோஜனம்? அது மேக்கப் டப்பா கிடையாது, சவ பெட்டி. அது என்னது? சவ பெட்டியா? கீழ்ப்படிதல் உன் அலங்காரம். பேச்சே கேட்கறது இல்லை. புருஷன் பேச்சும் கேட்கறது இல்லை, தாய் தம் பேச்சும் கேட்கறது இல்லை, எந்த பேச்சும் கேட்கறது, யார் பேச்சும் கேட்கறது இல்லை. கீழ்ப்படிதல் பேர் கிடையாது. என்ன உன் அலங்காரம்? அப்போ என்ன உன் பியூட்டி, என்ன உன் மேக்கப்பு, என்ன உன் இது? கடவுள் எதிர்பார்க்கிற அலங்காரம் எங்க உன் வாழ்க்கையில? வெளிப்புறமாய் நாம் அழகாய் இருப்பதை காட்டிலும் உள்புறமாய் நம்மை அழகுபடுத்துவதை நாம் தேட வேண்டும். உள்ளே நம்ம எந்தெந்த காரியம் நம்மளை அழகுபடுத்தும் என்பதை நாம் அறிந்து அதை தேடுவோம் என்றால் வாழ்க்கை இனிமையா இருக்கும். கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். தங்களை கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்துக் கொண்டார்கள். மிஸ் இந்தியா கேட்டிருக்கீங்களா? மிஸ் இந்தியா, அப்புறம் மிஸ் யூனிவர்ஸ், அப்புறம் அவங்களால அர்த்தம் உலக அழகிகள் போட்டிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு வெளியே அழகமாக பார்க்க மாட்டாங்க. அவங்க திறமைகள், அவங்களுடைய அப்புறம் வேற என்ன, அவங்களுடைய சாமர்த்தியம் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்பதான் அழகின்னு அவங்க பட்டம் கொடுப்பாங்க. சும்மா மேக்கப் போட்டு வந்து கிடையாது. இப்படி பெல்ட் கொடுப்போம் பார்த்துக்கிறீங்களா? மிஸ் இந்தியா அப்படின்னு போட்டு இருப்போம். அவங்க எல்லாவற்றையும் பரிச்சது தெரியுமா? அவங்க விரல், அவங்க கால் எல்லாம் பறிச்சு, அவங்க பேச்சு, அவங்க திறமை, அவங்க படிப்பு, அவங்க மெமரி பவர் எல்லாம் செக் பண்ணி யார் அதிகமாக மார்க்கெட்டா அவங்க தான் மிஸ் இந்தியா, அவங்க தான் உலக அழகி. சும்மா 40 கலர் பவுடரேஷன் நின்று உலக அழகின் பேர் வாங்க முடியுதாங்க. அத்தனைக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்கு முன்பாய் நீ அலங்காரம் நிற்பது எப்படி? கடவுளுக்கு முன்பாய் நீ அலங்கரிக்கப்பட்டு நிற்பது எப்படி? நம்முடைய அலங்காரம் என்ன? எப்போ பார்த்தாலும் பவுடரு, எப்போ பார்த்தாலும் கண்ணாடி, எப்போ பார்த்தாலும் சீப்பு, எப்போ பார்த்தாலும் வாசனை பவுடரு, எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கு, இதுதான் காண முடியாது நம்மளுக்கு. ஓ ஐயோ எங்கள் பாசனை அலங்கார பிரசவம் பண்ணிட்டாருப்பா, அதனால நீ நாலு புது டப்பா வாங்கணும். இவங்க பாசி சொல்லிட்டாரு சூப்பராக அலங்காரம் பண்ணிருக்கணுமா, பிரசங்கம் பண்ணிட்டாரு, அதனால நான் கடைக்கு போனேன், நான் சூப்பராக ஒரு 1000 ரூபாய் 4 பவுடர் டப்பா. இதா என் பிரசங்க தலையில் திருப்பிடும் போய் நீ பவுடர் டப்பா வாங்கிறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியில் வை. அதான் உங்க அலங்காரம். ஒரு தலைவாரத்து இருக்கட்டும், உன் கீழ்ப்படிதல் தான் அலங்காரம். வசந்த கீழ்ப்படியா? ஆண்டவர் கீழ்ப்படியா? பெட்ரோலுக்கு கீழ்ப்படுவீங்களா? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு மேக்கப் சொல்ல தேவையில்லை, பிரியாவெல்லாம் சொல்ல தேவையில்லை. அம்மா அப்பா பேச்சு கேட்காம எந்த மேக்கப் போடாதீங்க, வேஸ்ட். அம்மா பேச்சு கேட்கல, அப்பா பேச்சு கேட்கறதில்ல, ஆனா பூசுற மாதிரி பூசு ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. என்னன்னு தெரியுமா? கவனிக்கலாம், செத்து போன பணத்தை கூட மேக்கப் போடுவோம் தெரியுமா? பெட்டியில் படுக்க வச்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு என்ன பண்ணுவாங்க? சென்ட் அடிப்பாங்க, பவுடர் அடிப்பாங்க, ஷேவிங் பண்ணுவாங்க, ஸ்பேரல் கூட போடுவாங்க. ஆனால் போட்டோ நல்லா போடுவாங்க. செத்து போன படத்துக்கு கரண்ட் லெவலி சென்ட் எல்லாம் போட்டு அப்படிதான் படம் வச்சுருப்பாங்க. அது 10 பேர். நீ அம்மா பேச்சு கேட்காம கீழ்ப்படியா போட்ட மேக்கப்லாம் பணம் தான். வீட்டில் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாம பேச்சு கேட்காம நீ 1000 மேக்கப் போடணும், படத்துக்கு மேக்கப்பு டெட் பாடி நினைச்சுங்க. நான் சொல்றேன், என் மனசை வச்சு மந்திராடி டெட் பாடிக்கு மேக்கப் போட்டு வெளியே போற மாதிரி தான். நீ கீழ்ப்படிதல் இல்லாத மேக்கப் வேஸ்ட். கீழ்ப்படிதான் உன் அலங்காரம். ஆண்டவர் மிக மிக எதிர்பார்க்கிறார் நம்முடைய அலங்காரம் கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 6வது, சீக்கிரம் போலாம். 6வது எத்தனை சொல்ல இப்ப நானு? 6வது அலங்காரம் என்ன என்றால் நம்முடைய உபதேசம் நம்முடைய அலங்காரம். நீ கேட்கிற சத்தியம் உன் அலங்காரம். எங்க படிக்கிறோம்? தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும்போது நம்முடைய உபதேசம் நம்முடைய அலங்காரம். உபதேசம் என்ன? இப்ப நீங்க கேட்கறீங்க பாரு, அதான் நான் பேசுறேன் பாரு, அதான் உபதேசம், சத்தியம்.
தேவ வார்த்தை. படிங்க, சீக்கிரம் படிங்க. வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக உபதேசத்தை அலங்கரிக்கிறார். உபதேசத்தின் மூலமாய் அலங்காரம். ஆண்டவர் சபைக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறார், சத்தியம் கொடுத்திருக்கிறார், பைபிள் கொடுத்திருக்கிறார், பிரசங்கத்துக்கு ஊழியக்காரர் கொடுத்திருக்கிறார். பிரசங்கம் பண்றோம், வார்த்தை சத்தியங்கள் பேசுறோம். இந்த கேட்கிற சத்தியங்கள் நமக்கு என்ன செய்கிறது? அலங்கரிக்கிறது. நம்மை மணவாளனுக்கு உன்னை அலங்காரமாய் மாற்றி மணவாளனுக்கு முன்னாடி உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. கேட்கிற சத்தியம் என்ன பண்ணுது? நம்ம அலங்கரிக்கிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது, அலங்கரிக்கிறது. இந்த சத்தியம் தான் உனக்குள்ள கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. இந்த சத்தியம் தான் உனக்குள்ளே சாந்தத்தை கொண்டு வருகிறது. இந்த சத்தியம் தான் உனக்குள்ளே பொறுமையை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. சத்தியம் நம்முடைய அலங்காரம், உபதேசம் நம்முடைய அலங்காரம். நல்லா கேட்கணும், வசனம் பேசுறவங்க கேட்கணும். இன்னைக்கு போன்ல வருது, டிவில வருது, எத்தனையோ பிரசங்கங்கள், எவ்வளவு ஊழியர்கள் பேசுறாங்க, எல்லாம் கேளுங்க. எவ்வளவு கேட்க பேசுறதுக்காக கேட்கறது ரொம்ப நல்லதுங்க. நீங்க கேட்கறத விட்டோம், நம்ம தான் பேசிருக்கணும். ஒரு ஞானின்னா அதிகமா பேச மாட்டோம், அதிகமா கேட்போம். ஒரு சாதிக்கிறவனாய் நீ மாற வேண்டும் என்றால் இதை மூடி இதை திறந்து வை. அப்ப உலகத்தில் சாதிக்கிறவனாய் மாறுவார். உபதேசங்களை கேட்க வேண்டும், நம்ம நிறைய கேட்கணும். அந்த கேட்கிற வார்த்தைகள் சத்தியங்கள் நமக்கு அலங்காரங்களாய் மாறும். நாம் அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். நல்ல சுபாவங்கள் உண்டாகும், நல்ல குணங்கள் உண்டாகும், நல்ல பக்குவங்கள் நமக்கு உண்டாகும். நல்ல மூத்த ஊழியக்காரர்கள் பேசலாம் கேளுங்க. உபதேசங்கள் இன்னைக்கு உபதேசத்தை விட்டு வேற ஏதாவது பேசுறாங்க, அதான் கேட்காதீங்க. பைபிள் அடிப்படை சத்தியத்தை படி பேசுற பிரசங்க எல்லாம் கேளுங்க. நீ பைபிள் இல்லாம வேற ஏதோ கதையெல்லாம் பேசி வேற ஏதோ அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஸ்தோத்திரம். உபதேசம் நம்மை அலங்கரிக்கும், சத்திய வசனம் நம்மை அலங்கரிக்கும், பைபிள் நம்மை அலங்கரிக்கும், வேத வசனங்கள் நம்மை அலங்கரிக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஹாலில் பாருங்க, அங்கங்க வசனம் மாட்டிருக்கிறோம். இது பார்க்கறது எப்படி இருக்குது? ஒரு அலங்காரம் இருந்தான். அவன் வீட்டுல கூட என்ன பண்றீங்க? அங்கங்க ஸ்டிக்கர் வசனம், பைபிள் வசனம் எல்லாம் வீட்டுல மாட்டி வைக்கிறீங்க. எதுக்கு? வீடு ஒரு அலங்காரம். ஆமென். அதே போலதான் வேத வசனம் சத்தியம் உன்னை அலங்கரிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் கவனிங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. பைபிள் வசனம் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலேயோ இயேசுக்கு முன்னாடியோ ஒரு அலங்காரம் உழவலாய் மாற முடியாது. வித்தவுட் பைபிள், பைபிள் வசனம் இல்லாமல் நீங்கள் ஒரு அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாறவே முடியாது. வசனம் மிக மிக முக்கியம். வசனம் படிப்பது மாத்திரமல்ல, உங்களால் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வசனமாக அதை பை ஹார்ட் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. வசனங்கள் மைண்ட்ல அப்பப்போ உங்க வாயில வரப்போல. ஒரு வசனத்தை 1000 வாட்டி பேசி தப்பே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வசனத்தை மனப்பாடமாய் உங்க வாயில வரப்போல நீங்க பழக்கப்படுத்துங்க, ரொம்ப நல்லது. அந்த வசனங்கள் உங்களை அலங்கரிக்கும். அந்த வசன வார்த்தைகள் உங்களுக்குள்ள நல்ல நல்ல குணங்களை உண்டாக்கும். வசனத்தின் பவரே பவர் தாங்க. 1000 மனுஷன் பேச 1000 வார்த்தை கேட்டாலும் ஒரே ஒரு பைபிள் வசனம் உங்களுக்கு பேசினுச்சு, வாழ்க்கையே மாறாம. அவ்வளவு பவர் பாருங்க. இங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாரோட வாழ்க்கையில கேட தெரியும், ஏதோ ஒரு வசனம் தான் உங்களுக்கு உட்கார வச்சிருக்கு. ஏதோ ஒரு வசனம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றி இருக்கு. நான் அல்ல, மனுஷன் அல்ல, பைபிள் வசனம் தான். எல்லாரும் பைபிள் ஒரு வாட்டி மேல உயர்த்துவாங்க. அப்பப்போ நம்ம பைபிள் மேல உயர்த்தணுங்க. அப்போ பைபிள் நம்ம கையில பிடிக்கணும், அப்போ பைபிள் நம்ம தூக்கி பிடிக்கணும். இதெல்லாம் நம்முடைய கடமைகள். நம்முடைய வாழ்க்கையை மறு வாழ்க்கையை கொடுத்த இந்த பைபிள் தான் மறு ஜீவனை கொடுத்திருக்கிறது, மறு சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது, மறு வாழ்வை எனக்கு தந்திருக்கிறது பைபிள் தான். இன்றைக்கு சமுதாயத்தின் மத்தியிலே என்ன ஒரு மனிதனாய் என்னை அலங்கரித்து வைத்திருக்கிறது என்றால் இந்த பைபிள் தான். வேத வசனம் தான் என்னை அலங்கரிக்கிறது. ஒரு நாளும் எனக்கு சமாதானத்தை கொடுத்து அலங்கரிப்பது இந்த பைபிள் தான். ஒரு நாளும் என் வாழ்க்கையில நிம்மதி கொடுத்து என்னை அலங்கரித்தது இந்த பைபிள் தான். என் பாவத்தை மன்னித்து என்னை நல்ல மனிதனாய் அலங்கரித்ததே இந்த பைபிள் தான். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 7வது அலங்காரம் என்னவென்றால்
ஏழாவது அலங்காரம் என்று 3 விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏழாவது அலங்காரம் 3 காரியங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது அங்கு 3 விஷயங்கள் அலங்காரம் என்று சொல்லப்படுது. 3 விஷயங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். பகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன விஷயம் தெரியுமா? இந்த அலங்காரம் எல்லாம் பற்றி பாருங்க. ஸ்திரீங்க தான் எழுதி. யாருக்கு எழுதிது? பைபிளே தெரியுமா? இவங்க மேக்கப் பிராணில இவங்க தான் போகுது. மேக்கப் பிராணிகள் இந்த போது இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் பைபிளே எழுதி. ஆமென். ஏழாவது அலங்காரம் என்னவென்றால் 4 காரியங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நாணம். அப்படிதானங்க? படிங்க. நாணத்தினாலும். முதலாவது என்னமா? நாணம். நாணம் என்ன? நாணம் என்னங்க? நாணம் என்றால் யாருக்கு உண்டான வார்த்தை? ஸ்திரீக்கு உண்டான வார்த்தை தான். ஸ்திரீ எப்படி இருக்கணும்? ஏடா டேய் எப்பா பொம்பளையாவது ஆம்பளை பாரு அப்படி பேரை வாங்கக்கூடாது. எம்மா அதுக்கிட்ட பேச முடியாதுப்பா, அது ஆம்பளை பேர் பேசுதுப்பா. நோ, தப்பு. அது ஒன்று அலங்கா. நான் தெரியுமா 10 ஆம்பளை சமானம் வெளியே சொல்லாத வெக்க கேள்வி. சோத்திரம். ஸ்திரீ அப்படிங்கம்மா நாணம். எல்லாரும் சொல்லுங்க. நாணம் என்றால் ஒரு நாணம், பணிவு, பெரியவர்களுக்கு முன்பாய், இப்படி அது ஒரு அலங்காரம். பைபிள் சொல்லுங்க. ஸ்திரீகளின் அலங்காரம் எழுத்து பேசுறது, மிரட்டுறது, பிள்ளைங்க அம்மா அப்பா மிரட்டுறது, ஏன்னா நாணமா இது வாழ்க்கை கோணமாயிடும். அப்புறமா ஸ்தோத்திரம். நாணம் உன்னுடைய அலங்காரம். ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்? பெண்கள் எப்படி இருக்கணும்? நாணத்தோடும் அடக்கத்தோடும் கண்ணியத்தோடும் இருக்க வேண்டும். எந்த இடத்துல நீங்க பேசணும், எந்த இடத்துல நிற்கணும், இதெல்லாம் சொல்லித்தரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாணம் உங்களுடைய அலங்காரம். 2வது சொல்லப்படுது. அடுத்த வார்த்தை தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி அலங்காரம். எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, எப்பவுமே குழப்பமா இருக்கக்கூடாது, எப்பவுமே என்ன பேசணும் அவங்களே தெரியாது, என்ன பண்றேன்னு தெரியாது. மென்ஷன் மாரி எப்படி அலங்காரம்? தெளிந்த புத்தி உள்ள இருக்க வேண்டும். அதுதான் 10 வாட்டி சொல்றது. பைபிள் படி, பைபிள் படி, பைபிள் படி. அந்த நாள் உங்களுக்கு தெளிவா இருக்கணும்னா அந்த நாளெல்லாம் காலையில இருந்து பைபிள் படிச்சு அதிகாலையில கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அந்த நாளெல்லாம் உங்க மைண்ட் தெளிவா இருக்கும். இத்த விட்டுறது இத்த ஞாயிற்றுக்கு மாத்திரம் 1 நாள் கத்தி கட்டி நான் போயிடுவேன். அப்புறம் உங்க வழி உங்களுக்கு அப்படிதானே? எப்படிங்க தெளிந்த புத்தி? நம்முடைய தேவன் குழப்பத்துக்கு தேவன் அல்ல, அவர் தெளிந்த புத்தி கொடுக்கிறவர். பிள்ளைகளை குறித்தும், குடும்பத்தை குறித்தும், எதிர்காலத்தை குறித்தும், நீ செய்கிற காரியங்களை குறித்தும், இன்னைக்கு நீ சந்திக்க போற பிரச்சனை, இன்னைக்கு நீ போற இடம், எல்லாவற்றையும் குறித்து ஒரு தெளிவு வேண்டும். உலகத்துல பாருங்க, பெரிய பெரிய பணக்காரலாம் ஒரு ஆலோசகர்னு ஒருத்தன் கூட வச்சிருப்பாங்க. என்னன்னு அவங்க கவுன்சிலிங் கொடுக்கணும். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் கூட வச்சுப்பாங்க. யாரும் அட்வொகேட்டு நல்லா படிச்சாலும் கூட வச்சுப்பாங்க. எழுதுணுமா இவனுக்கு அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்குறோம். பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய உத்தியோகஸ்தர், பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் கூட வச்சிருப்பாங்க ஒரு ஆளு. எதுக்கு? அவங்க கிட்ட ஐடியா கேட்கு. அவன் பேரு நம்ம இயேசு பேருனா அவர் பேர் என்ன? சொல்லுங்க, பேசுறங்க. ஆலோசனை கர்த்தர். அவரும் கூட இருக்கும்போது நீ எப்படி கன்ஃபியூஸ் ஆகலாம்? நீ துட்டுக்கு 10,000 இல்லை 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுக்கிறேன். அம்பானி தெளிவாகிறான், கூட இவங்கிறான் தைரியம். எனக்கு ஆலோசகர், லீகல் அட்வைசர் கொடுக்குறாரு, அவர் தெளிவாகிறாரு. அதை காட்டிலும் ஒரு ஆலோசனை கர்த்தரும் கூட இருக்கிறான். நீ எப்படி கன்ஃபியூஸ் ஆகலாம்? கரெக்டா கட்ட எப்படி நீ குழப்பத்தில் இருக்கலாம்? அவனை காட்டிலும் நீ தெளிவுள்ளவனா இருக்க வேண்டும், தெளிவா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இது நம்முடைய அலங்கரிப்பு. மற்றும் நம்ம கிட்ட வந்து ஐடியா கேட்கணும். எப்படி இது சொல்லுங்க, எப்படி பண்ணலாம், மற்றும் நம்ம இடத்துல கேட்கணும். ஸ்தோத்திரம். அதான் உன் அலங்காரம். தெளிந்த புத்தி நம்முடைய அலங்காரம்.
ஸ்தோத்திரம். நான் சொல்ல கவனிங்க சிஸ்டர்ஸ், நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் உங்க கணவன்மார்களுக்கு நல்ல ஆலோசனைகளா இருக்க வேண்டும். அதான் உங்களுடைய அலங்காரம். எந்த வீட்லயும் எந்த வீட்டுக்காரும் மனைவி கிட்ட கேட்காம ஒன்றும் செய்யறதில்லை. அப்படின்னாங்க அது எப்படி என்ன கடன் செய்தாரு என்ன கேட்காம செய்தாரு அவரு. இதுல மட்டும் கரெக்டாருங்க. சோத்திரம். கேட்காம எதுவும் செய்யறதில்லை. அதே சமயத்தில் உங்களை கேட்டு குயிலும் வரும். அப்ப என்ன பண்ண, நீங்க உங்களோட அலங்காரம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க வெளியே பவுடர் தான் பாக்குறீங்க, உள்ள இருக்கிற அலங்காரம் கிட்ட இல்ல. மனைவி புருஷனுக்கு எப்படி இருக்கிறான்? அவன் கிரீடமா இருக்கிறான். கணவன் ஒரு இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா நீங்க தான் முக்கிய காரணம். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தியா நீங்க இருந்தீங்கன்னா உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க கணவன் எல்லாம் ரைட் வேலை போகும், வழியெல்லாம் சரியான பாதையில் உங்க குடும்பம் போகும். ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தி என்பது நம்முடைய அலங்காரம். நல்ல தெளிவா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதிகாலை நல்ல பைபிளை படிங்க. ஃபர்ஸ்ட் நல்ல பைபிளை படிங்க. காலையில் எழுந்த பைபிளை படிச்சு பாருங்க. அந்த நாளெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் வராது, ஒரு குழப்பம் வராது. உங்க வாழ்க்கை தெளிவா இருப்பீங்க. அது மாலையே இருந்து நீங்க தெளிவா இருப்பீங்க. ஏனென்றால் அன்றைக்கு நாங்கள் பைபிள் படித்து கிருபையை பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது என்ன சொல்லப்படுதாங்க? மூன்றாவது காரணம், முதலாவது ஞானம், அடுத்தது தெரிந்த புத்தி, அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க 10ஆம் வசனம். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி கொள்கிற தேவ பக்தி. மூன்றாவது என்னவா? தேவ பக்தி நம்முடைய அலங்காரம். என்ன பக்திங்க அது? தேவ பக்தி. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறேன் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது. அவன் இடத்துல பக்தியை பார்க்க, அவன் பேச்சில் அவன் நடக்கையில் அவனுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு பக்தி தெரியும் நமக்கு. அவர்கள் தான் கிறிஸ்தவன். ஒரு பக்தி உள்ள கண்டுபிடி அவங்க வீட்டு போய் பாருங்க. குடும்ப ஜபம் நடக்கும், பக்தி உள்ளவர். குடும்பம் உட்காந்து பாட்டு பாடுவாங்க, பக்தி உள்ளவர். குடும்ப ஆராதனை நடக்கும், பக்தி உள்ளவர்கள். நைட்டு படுக்கும்போது குடும்பமா ஜபம் பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடும்பமா ஜபம் பண்ணுவாங்க, பக்தி உள்ளவர்கள். சோத்திரம். அலங்காரம். வீடு போய் பாருங்க, குடும்பமா உட்காந்து சீரியல் பார்ப்பாங்க. இவர்கள் யார்? இவர்கள் சொத்தைகள். இதை என்னன்னு சொல்றது? நம்ம என்ன அலங்காரம்? என்ன அலங்காரம் தெரியும்? வீட்டுக்கு போனா ஒன்றும் தெரியாது. குடும்பமா உட்காந்து டிவி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க, குடும்பம் வசிச்சுன்னு இருப்பாங்க, குடும்பம் வந்து சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க. இது அலங்காரம். இதை பக்தி எப்படி சொல்லுவா? கிறிஸ்தர் பக்தி உள்ள எப்படி சொல்றது? நான் சொல்ல பாருங்க, ஒரு பக்தி உள்ள கிறிஸ்தவன். அந்த காலத்தில் நம்ம கேட்டோம். அந்த காலத்தில் ஒரு காலத்தில் பார்க்கும்போது வீதியில் போகும், சில வீடுகளில் பாட்டு சத்தம் கேட்கும், சில வீட்டில் ஜப சத்தம் கேட்கும், சில வீட்டில் சோத்த சத்தம்லாம் கேட்கும், சில வீட்டில் தனியாக ஒரு அம்மா அழுது ஜோம் பண்ணி வெளியே கேட்கும். இப்போலாம் அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. ஏன்னா 24 மணி நேரம் சீரியல் வந்துச்சு. இப்போ யாரும் அழுத தேவையில்லை, சீரியலாக எழுதுறது உட்காந்து அத்தை பார்த்துக்கிற அம்மா இது அழுது உட்காந்து அழுதுருக்கு. எங்கெங்க பக்தி போச்சு? தேவ பக்தி எங்கே? எது ஒன்று அலங்காரம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். ஆனா கடவுள் எதிர்பார்க்கிறார், என் மனவாட்டி, என் சபை, என் சபையிடத்தில் நான் தேடுகிற அலங்காரம் எங்கே? கடவுளுடைய பக்தி எங்க? குடும்பமாய் ஜெபிப்பது, குடும்பமாய் ஆராதனை போவது, குடும்பமாய் வீட்டில் குடும்ப ஜபங்கள் செய்வது, தேவ பக்தி, பக்திக்கு அடையாளங்கள். ஸ்தோத்திரம். அடுத்த காரணம் படிங்க. அடுத்து என்ன கீழே பாருங்க, படிக்கிறேன். அடுத்தது என்ன? நற்கிரியைகளினாலும். நான்காவது காரியம் என்னவாது? நற்கிரியை உங்களுடைய அலங்காரம். நற்கிரியை என்னது? நல்லதை செய்வது அலங்காரம். நீ கிறிஸ்டின்ஸ் யாரும் செய்யறது இல்லை, மார்வாடியும் செய்யறது இல்லை. அதனால அலங்காரம் ஆண்டு அவங்க கொடுத்தாரா? நற்கிரியைகள் எங்கே? பரதேசிகள், ஏழைகள் யாராவது 2 பேர் கூட்டம் கூட சோறு போடுறீங்களா? உங்களுக்கு திருப்பி செலுத்தாதவர்களுக்கு செய்வதுதான் நற்கிரி. அதான் பரலோகத்தில் எழுதப்பட்டது. உங்களுக்கு திருப்பி செய்யறாங்க பாருங்க, அவங்கள கூட்டு வந்து 1000 பிரியாணி சோறு போட்டு பண்ணா கூட பரலோகம் அது எழுதி வைக்காது. நீ நம்ம என்ன பண்றோம்?
ஆதாயத்தோடு பண்றோம். இவங்க கூட சேர்ந்து நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுல நமக்கு சோறு போடுவாங்க. இன்னைக்கு இவங்க துடு கொடுத்தா நம்ம இல்லாம நாளைக்கு ஏய் ஏன் பாரு காசு ஏய் நான் இல்லைன்னா நம்ம என்னங்க பைபிள் எடுத்து சொல்லி தருங்க. திருப்பி கொடுக்க முடியாதான் பாரு. அவன் கொடு ஒரு 100 ரூபாய் கொடு, திருப்பி அவனால் கொடுக்க முடியாது தெரிஞ்சு கொடு. அது பரலோக ஆண்டவர் எழுதுவார். திருப்பி உனக்கு சாப்பாடு கொடுறான் பாரு, கொடுக்க முடியாத இருக்கிறான் பாரு, அவனுக்கு கொடு, உனக்கு எழுதப்படும் பரலோகத்தில். அதுதான் நற்கிரியை. இது நம்முடைய அலங்காரம். எப்படி நீ அவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேக்கப் போடப்பட்ட ஒரு மனவாட்டி என்று நம்ம எப்படி சொல்ல முடியும்? நற்கிரியை நம்முடைய மேக்கப். இப்ப புரியுற மாதிரி நான் சொல்றேன். தேவ பக்தி நம்முடைய மேக்கப். நாணம் நற்கிரியினால் தங்களை அலங்கரிக்கிறார். நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மிடத்தில் அலங்காரங்களை எதிர்பார்க்கிறார், அவரே அலங்கரிக்கிறார்.